காப்பி காப்பின்னு சொன்னீங்களே, மனுஷன் இப்ப எங்க போயிட்டாரு பாருங்க. சத்தமே இல்லாம அட்லி செஞ்ச காரியம். பல முன்னணி இயக்குநர்களின் மத்தியில் ஒரு பிரபல இயக்குநராக இருந்து வருபவர் தான் அட்லி. இவர் இந்திய திரைப்படங்களை இயக்குவதில் மட்டுமின்றி பேய்கதையின் எழுத்தாளராகவும் மற்றும் திரைப்படத்தின் தயாரிப்பாளராகவும் தனது பணியினை தொடர்ந்து வருகிறார். இவர் தொடக்கத்தில் எந்திரன் மற்றும் நண்பன் போன்ற திரைப்படங்களை இயக்கி வந்த இயக்குநர் சங்கரின் அசிஸ்டண்டாக வேலை பார்த்து வந்துள்ளார். அதன் பிறகு ராஜா ராணி என்ற திரைப்படத்தின் மூலம் முதலில் இயக்குநராக திரைப்பட உலகில் அறிமுகமானார். இந்த திரைப்படத்தின் மூலம் சிறந்த அறிமுக இயக்குனர் என்ற பட்சத்தில் விஜய் விருதினை பெற்றார். மேலும் தமிழ்நாடு மாநில அரசு விருதினையும் வாங்கினார். பல முன்னணி இயக்குநர்கள் மத்தியில் மிகவும் குறுகிய காலத்தில் ஒரு டாப் இயக்குநராக இருப்பதோடு மட்டுமின்றி இந்தியாவின் இயக்குநர்களில் அதிக சம்பளம் வாங்கும் ஒரு இயக்குநராகவும் இவர் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது இயக்கத்தில் வெளியான முதல் திரைப்படமான ராஜா ராணி என்ற திரைப்படத்திலேயே அதிக அளவில் வெற்றியை கண்ட அட்லி அதன் பிறகு நடிகர் விஜய் நடிப்பில் தெர்ரி, மெர்சல், பிகில் போன்ற திரைப்படங்களை தொடர்ந்து இயக்கி அவை அனைத்தும் திரையில் வெளியாகி பெரிய அளவில் வரவேற்பையும் பெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து நயன்தாரா மற்றும் ஷாருக் கான் நடிப்பில் ஹிந்தி மற்றும் தமிழ் ஆகிய மொழிகளில் ஜவான் என்ற திரைப்படத்தை இயக்கி அதனை திரையரங்குகளில் வெளியாகி பெரும் வரவேற்பையும் பாக்ஸ் ஆபீஸையும் நிறைந்து அதிக அளவில் ரசிகர்களை பெற்றது. இந்த நிலையில் தற்போது ஷாருக் கான் நடிப்பில் அட்லி இயக்கத்தில் வெளியான ஜவான் திரைப்படம் ஆஸ்காருக்கு இணையான விருது ஒன்றுக்கு தேர்வாகியுள்ளது. இது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். ஜவான் திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பிற்கு பிறகு திரையரங்குகளில் வெளியானதை தொடர்ந்து அதிக அளவில் ரசிகர்களையும் பெற்று வந்தது. மேலும் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் பாக்ஸ் ஆபீஸில் வசூலில் நிறைந்து வழிந்தது. இதனைத் தொடர்ந்து ஜவான் திரைப்படத்தின் வெற்றி திரைப்பட குழுவினருக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்ததோடு மட்டுமின்றி தற்போது அந்த திரைப்படத்திற்கு பல விருதுகளும் குவிந்து கொண்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது சர்வதேச அளவில் ஜவான் திரைப்படத்திற்கு உலக அளவில் புகழ்பெற்ற விருதுகளில் ஒன்றான டாரஸ் வேர்ல்ட் ஸ்டன் அவார்ட்ஸுக்கு தற்போது தேர்வாகியுள்ளது. இது ஸ்டன் காட்சிகளில் உள்ள படங்களை தேர்வு செய்து அவற்றுக்கு வழங்கும் ஒரு அவார்டாகும். இந்த வரிசையில் தற்போது ஜவான் திரைப்படம் இதற்காக தேர்வாகியுள்ளது. வரும் மே 11ஆம் தேதி அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் என்கின்ற நகரில் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கப் போவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜான் விக் 4, மிஷன் இம்பாசிபிள் போன்ற திரைப்படங்களுடன் போட்டியிடும் வகையில் தற்போது ஜவான் திரைப்படம் தேர்வாகியுள்ளது. அந்த படக்குழுவினருக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாகவும் அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்து கொள்வதற்காக படத்தின் ஸ்டன் மாஸ்டர் அனல் அரசு அமெரிக்கா சென்றுள்ளதாகவும் அங்கு செய்தியாளர்களை சந்தித்த அவர் மகிழ்ச்சியை தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஜவான் திரைப்படத்திற்கு இந்த விருது கிடைக்க வேண்டும் என்று திரைப்பட குழுவினரும் சினிமா துறையில் உள்ளவர்களும் மற்றும் ரசிகர்களும் கூட தங்களின் கருத்துக்களை கூறி வருவதோடு மட்டுமின்றி வாழ்த்துக்களையும் பகிர்ந்து வருகின்றனர். அட்லி படம் என்றாலே காப்பி சர்ச்சைகள் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தூக்கி சாப்பிடும் வகையில் இப்படி உலக அளவிற்கு அட்லி இயக்கிய படம் சென்றதற்கு தமிழ் திரை உலகமே அண்ணார்ந்து பார்க்கிறது.